உயிர்க்குணங்கள். இது எழுதினவங்க யார் அப்படின்னா இறையரசன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த பாட்டை படிச்சுக்கோங்க. அறிவு, அருள், ஆசை, அச்சம், அன்பு, இரக்கம், வெகுளி, ஞானம், நிறை, அழுக்காறு. இந்த பாட்டை படிச்சுக்கோங்க. இது எல்லாமே நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு இறைவன்கிட்ட நம்ம வேண்டுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லும் பொருளும்: நிறை மேன்மை, பொறை பொறுமை, பொச்சாப்பு சோர்வு, மையல் விருப்பம், ஓர்ப்பு ஆராய்ந்து தெளிதல், அழுக்காறு பொறாமை, மதம் கொள்கை, இகல் பகை, மன்னும் நிலை பெற்ற. பாடலோட பொருள் படிச்சுக்கோங்க. பாவை நூல்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மார்கழி திங்கள் பொழுதில் விடியும் முன்பே பெண்கள் துயில் எழுந்து. மார்கழி மாதம் விடிகிறதுக்கு முன்னாடியே பெண்கள் எல்லாம் நேரமாக எழுந்திருச்சு மற்ற பெண்களையும் எழுப்பிக்கிட்டு போய் ஆற்றுக்கு போய் நீராடுவாங்க. நீராடிட்டு அங்கே இருக்கிற கடவுளை வழிபடுவாங்க. இது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பாவை நோன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போய் ஆற்றுல குளிச்சுட்டு அங்கே திருமாலை வழிபடுவாங்க. என்ன சாமியை கும்பிட்றாங்கன்னா திருமாலை வழிபட செல்லும் பெண்கள். இது ஆண்டாள் பாடலில், ஆண்டாள் பாடிய நூலில் திருப்பாவை அப்படிங்கிற நூலில் இதை சொல்லியிருக்காங்க. அதுவே சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் திருவெம்பாவை. இது எழுதினவர் மாணிக்க வாசகர். திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் திருப்பாவை, ஆண்டாள் எழுதின நூல். சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் திருவெம்பாவை. இது மாணிக்க வாசகர் எழுதினது. அடுத்து இறையரசனோட இயற்பெயர் சேசு ராசா. இவர் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு வராங்க. தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர். ஆண்டாள் இயற்றிய திருவெண்பாவை அப்படிங்கிறத ஆண்டாள் எழுதிய திருப்பாவை அப்படிங்கிறத கன்னிப்பாவை அப்படிங்கிற நூலில் எழுதியிருக்காங்க. இது நல்லா படிச்சுக்கோங்க. திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் திருப்பாவை, ஆண்டாள் எழுதியது. சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் திருவெம்பாவை, மாணிக்க வாசகர் எழுதியது. அடுத்து இளைய தோழனுக்கு. இது எழுதியவர் யாருன்னா மு. மேத்தா. இது ஒரு கவிதை. அழகாக இருக்கும் படிக்க. மனித உடலில் 2 கைகள் உண்டு. உள்ளத்தில் இருக்க வேண்டிய கை ஒன்று, மற்றொன்று நம்பிக்கை. நட நாளை மட்டும் அல்ல, இன்றும் நம்முடையதுதான். நட. பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை. நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கொரு தூண்டுகோலாய் வெற்றி உன்னை சுற்றி வெளிச்சத்தை விதைக்கும். கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே, அவை கைக்குழந்தைகள் அல்ல. ஓடி கைக்குலுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடன் நீயே கைக்குலுக்கிக்கொள். தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது, விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது. நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு, உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு. நட நாளை மட்டுமல்ல, இன்றும் நம்முடையதுதான். நட அப்படின்னு மு. மேத்தா சொல்லியிருக்காங்க. இதோடைய பொருள் படிச்சுக்கோங்க. வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் தான் மு. மேத்தா. இவர் புது கவிதையை பரவலாக முன்னோடிகளில் ஒருவராக இவரை சொல்கிறாங்க. கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா உள்ளிட்ட பல நூல்கள் இவங்க இயற்றியிருக்காங்க. அதில் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கிற புது கவிதைக்கு சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க. அம்பேத்கர், அயோத்தியதாசர், பாரத ரத்னா, எம்ஜிஆர் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய டாப்பிக்காக வரும். அதனால் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இது எல்லாத்தையும் மேக் பண்ணி ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.